இங்க இந்த சின்ன பொண்ணு விளையாடிட்டு இருக்கும் போதே தெரியாம அவளோட ஸ்கேட்டிங் போர்டை மரத்துக்கடியில தள்ளி விட்டுறா. அப்ப மரத்துல இருந்து ஒரு வால் மட்டும் அந்த ஸ்கேட்டிங் போர்டை இவகிட்டே திருப்பி தள்ளி விட்டுருது. உடனே அது என்னவா இருக்கும்னு போய் பாக்குறா. பார்த்தா இது வரைக்கும் இவ பார்க்காத சைஸ்ல ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அது இவ பக்கத்துல வந்ததுமே பயந்து போய் அசையாம அங்கேயே நின்னுட்டு இருக்கா. ஆனா அந்த பாம்போட வாளுல ஒரு அம்பு ஒண்ணு குத்தி இருக்கத பாக்குறா. சோ உடனே அந்த அம்பை எடுத்து விட்டு அந்த பாம்பையும் காப்பாத்திடுறா. அப்பன்னு பார்த்து 2 பேர் அந்த பொண்ணை பின்னாடில இருந்து வந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க. இத பாத்துக்கிட்டே இருந்த அந்த பாம்பு இவங்க போற காரை வழியிலேயே மறைச்சு பிடிச்சிடுது. அந்த பாம்போட சைஸை பார்த்த பயத்திலேயே அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டுறானுங்க. இப்ப அந்த பொண்ணு சேஃபா இறங்கிட்டான்னு தெரிஞ்சதுமே அந்த காரை தூக்கி போட்டு ஒரே வாயில முழுங்கிடுது. அடுத்த கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுறா. ஆனா இன்னுமே அந்த பாம்பு அவளை மறக்காமலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பாம்பை பிடிச்சி ஆராய்ச்சி பண்றதுக்காக இவளை கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த பொண்ணு கத்துற சத்தம் கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கே வந்துடுது. இப்ப இவனுங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த பாம்பை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க.